தப்பி தவறி கூட இந்த 5 பொருளை உங்க வீட்டில் வைக்காதீங்க. அப்புறம் உங்க வீட்டில் ஆன்மா நுழைஞ்சிடும். நீங்க எந்த ஊர்ல இருந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல உடைஞ்சு போன சிலை, உடைஞ்சு போன கடவுளோட சிலையை வீட்டில் வைக்கவே கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உங்களோட நிம்மதி கெட்டு போகும். அதுவும் இல்லாமல் பலவிதமான ஆண்மக்கள் உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடும். அது எந்த மாதிரி ஆன்மாக்கள்? உங்க வீட்டு சரௌண்டிங்களுக்கு யாராவது இறந்து போயிருப்பாங்க, அவங்களோட கெட்ட ஆன்மா தான் உங்க வீட்டுக்கு அந்த சிலை வழியே வரக்கூடுமோ. ரெண்டாவது, ரத்தம் படிந்த ஆடை. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நினைவா அந்த ஆடையை வச்சிருப்பாங்க. அதில் ரத்தக்கரை இருக்கும், இருந்தாலும் தன்னோட நினைவே அந்த ஆடையை வச்சிருப்பாங்க. அது வைக்கவே கூடாதான். ஏன்னா அந்த ரத்தத்தோட ஆன்மா கடைசி உடை எந்த உடையோ அதில் தான் தங்கியிருக்குமா. அந்த உடையை நீங்கள் வீட்டில் வைக்கும்போது அந்த ஆன்மா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும். மூணாவது, இருட்டில் வைக்கிற கண்ணாடி. நீங்கள் எப்பயுமே கண்ணாடி வெளிச்சமான இடத்துல தான் வைக்கணும். அப்படின்னா லைட்டு போகிற மாதிரி இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் கண்ணாடி பார்க்கும்போது கூட லைட்டை போட்டு தான் பார்க்கணும். இருட்டான ஒரு இடத்துல, இல்லை லைட்டே இல்லாத ஒரு இடத்துல, வெளிச்சம் இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் கண்ணாடி வைக்கும்போது அது கெட்ட ஆன்மாவோட வாசலாக இருக்குமா, அது வழியாக வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடும். நாலாவது, சடங்கில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள். அதாவது இந்த இறுதி சடங்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சடங்குகள் இல்லை கெட்ட சடங்குன்னு சொல்லுவாங்க. அங்கே உபயோகப்படுத்தப்பட்ட பொருட்களை வீட்டில் வைக்கவே கூடாதாமா. அஞ்சாவது, காலியான ஊஞ்சல். நீங்கள் வீட்டில் ஊஞ்சல் கட்டினீங்கன்னா அதை எப்பவுமே பயன்படுத்திட்டு இருக்கணும். பல நாட்கள் பயன்படுத்தாமல் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய விளைவை ஏற்படுத்துவோமா. ஏன்னா உலகத்தில் பலரோட கருத்துப்படி பேய்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல ஊஞ்சல் தான் இடத்துல இருக்காமா.